கரு கருன்னு வறுத்து கொடுக்குறேன். மந்திரமும் தேவம் மறந்து குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமையும் மேதினியில் உண்டு என்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை மிக்கிறங்க வணங்கியதற்குள் வாழ்த்து. அருமையான அண்ணன், அருமையான தோழி, சிறப்பான இடம், சிறப்பான இடத்திற்கு தகுந்தார் போல் சிறப்பானவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து வணங்கியதற்குள் வாழ்த்து என்றாரே. பக்குவம் தவறாத பதமானகள் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே, ஒப்புடன் வாழ்கவே. பக்குவம் தவறாத பதமானகள் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே, வழிநாயகம் ஒப்புடன் நீ வாழ்கவே.
அங்கே கடம்பாடி காப்பர் கேட்கப்படி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயுதோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியை நீ வாழ்க, குலம் வாழ்க, கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கேட்கலாமா? அடித்தங்கள் படியாகிறது, செதுக்குங்கள் சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய வரிசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து சொல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல? முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்க உங்க கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கேளுங்கள் சுவாமி. அருமை. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதெல்லாம் இனிது. ஆவியை தொடுதல், அதெல்லாம் இனிது. அறிவினர் சேர்தல், அதெல்லாம் இனிது. அறிவுள்ளோரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இனிது இனிது ஏகாந்தம் இனிது, முடிவிலே அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று அழகாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் புலவர்கள். உண்மையை பேசணுங்க வள்ளிநாயகன். ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க வச்சுக்கிறேன், அட ஏன்டா வீணாம் பேசுறாங்க, சே இவனோட பேசாம இருக்கிறதே மேல் அப்படின்னு தோணும். ஒரு சிலர் பேசுறப்ப ஆஹா இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா. அந்த பேச்ச ஆர்வமா கவனிக்கிறதுக்கு இப்ப என்னை மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அந்த பேச்ச கவனிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த பக்கம் பாக்குறீங்க. இங்க வாங்க என்னை பாருங்க, இப்படி எல்லாம் தோணுமா? ஆனா பாருங்க வள்ளிநாயகம் கொஞ்ச நேரம் பேசுறாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, வந்த உடனே கொஞ்ச நேரம் நான் கவனிக்கல, இங்க தம்பிட்டு நான் பேசி இருந்துட்டேன், இங்க பேசி இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் பேச்சுக்கள் அனைத்தும் அடாடா திருவள்ளுவரோட 1.25 அடியில ஒவ்வொரு சீருக்கு ஒரு அர்த்தம் சார், 7 சீர் மொத்தம். ஆனால் நீங்கள் பேசியது ஒரு 50 வார்த்தையா இருக்கும். 50 வார்த்தைகளில் 50 கதைகள், 50 அர்த்தங்கள். உண்மையாவே சொல்ற வள்ளிநாயகம், நீங்க என்ன செய்றீங்கன்னா கொஞ்ச நேரம் கவனிக்கல, நீங்க எனக்காக வேண்டாம் மக்களுக்காக இப்ப பேசுன திரும்ப பேசுங்க. உங்கள் பேச்சிலே அர்த்தம் இருந்து, ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் காரணங்கள் கருத்துக்கள் இருந்து, ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே கதைகள் இருந்தால் உண்மையாவே அந்த மக்கள் கவனித்து உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்தது கைதட்டினால் நானும் கைதட்டுறேன். அவங்க கரகோஷம் வந்துச்சுன்னா நான் கரகோஷம் வரேன். ஏன்னா அவங்க பேச்சுல சிறப்பு இருக்க வேண்டும், ஒரு கதை இருக்கணும், ஏன்னா விளக்கம் இருக்கணும். நீங்க பேச்சு பேசினா இல்ல மறுபடியும் நான் பேசவா? நீங்க பேசுன திரும்ப பேசுங்கன்னு சொல்றேன். அடித்தங்கள் படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய வீழ்ச்சையாகிறது, பாடம் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல? முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியவர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்க கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். பேச்சு எல்லா பேச்சும் பேச்சாயிருமா? நம்ம பேசுற பேச்செல்லாம் பேச்சா அடித்தகள் படியாகிறது. அது வேற, நம்ம சொன்ன வாக்க காப்பாத்தன. செதுக்கங்கள் சிலையாக கல்லு வெறும் கல்லாத்தே இருக்க, அந்த கல்ல சிற்பி செதுக்கினாத்தே அதுக்குள்ள அம்மன் இருக்கிறாரா, சிவன் இருக்கிறாரா, முருகப்பெருமான் இருக்கிறாரா என்று அந்த சிற்பத்தை செதுக்கினால்தான் செதுக்குங்கள் சிலையாகிறது. இழைத்த மரம் நிலையாகிறது. வெறும் மரம் தான், அதை இழைத்தால் தான் நிலையாகிறது. அதை விட இன்னொரு சொன்னாங்க பாருங்க, அது என்னால உண்மையாவே பச்சுமா சத்தியமா சொல்றேன். இங்க சொன்னீங்க, அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன்,
இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவில் சிறந்த பெரியவர்கள், எப்படி சொல்றீங்க, பெரியவங்க எல்லாம் அறிவில் சிறந்த பெரியவர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், இளைஞர்களா ஆற்றல் மிக்க இளைஞர்கள், பெண்களை சொன்னீங்க வாங்களா, எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன், தொடுத்து பாருங்கள் கேள்வி கடையில். அந்த போட்டியில சொல்றாங்களா, இந்த போட்டி ஒரு மாதிரி தொடுத்து பாரா கேள்வி கிடையாது. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல் முருகப்பெருமான் பிறந்ததற்கு காரணம் சிவன் மீது மலரம்பு தொடுத்தனால. ராமன் மராமரத்தின் மீது தொடுத்த போல் வாலி சாகுறாங்க, திறமையை நிரூபிக்கிறதுக்காக. முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த போல் சூரபதுமனுடைய அகந்தை அழிக்கிறது, ரெண்டா பிளந்த உடனே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அர்த்தங்கள். அதே போல் தொடுத்து பாருங்க கேள்வி கிடையை எனது பதில் மன்மதனின் ஐங்களை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. என்ன ஒரு திறமை! இதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை மேடைகளிலே பேசும் பொழுது, நல்ல சொற்களை மேடைகளிலே பேசும் பொழுது நமக்கு கிடைப்பது புண்ணியம். தெய்வங்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே கொடுப்பதற்காக அங்கேயே காத்து கொண்டிருப்பார்களாம். இதை கூட நல்ல வார்த்தையாக ஏதாவது வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் தருகிறேன் 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 என்று கொடுத்து விட்டு செல்வார்களாம். வேண்டாத வார்த்தையும் தீய வார்த்தையும் சொன்னால் அதுவே உங்களுக்கு ஆகட்டும் என்று சென்று விடுவார்களாம். அதனால நல்ல வார்த்தைகளை பேசி, நல்ல விஷயங்களை இந்த நேரத்திலே பிரம்ம முகூர்த்தத்தில் பேசி உங்களுக்கு சிறப்புகளை சேர்த்து உங்களுக்கு எனது சார்பில் மட்டுமல்ல மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசணும். இது மாதிரி திறமையான ஒரு, அதாவது ஒரு காவல் காக்க ஒரு பெண்ணிடத்து என்ன கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா அண்ணன் 7 பேரும் அறிவில் சிறந்தவர்கள். அவங்க அப்பா தெய்வ பிரவி யார், நம்பிராஜன், நம்பி தலைவர், அப்படிப்பட்ட அறிவு உள்ளவர். நங்கை மொழி அதை விட அனைத்தும் தெரிந்தவர். அண்ணன் 7 பேரும் அனைத்து சாஸ்திரங்களையும் தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் காவலுக்கு வந்து நின்று ஒரு நாளோடு நேருக்கு நேர் பேசாமல் ஒரு வள்ளி இங்கே அழைத்திருக்கின்றார், அனுப்பி இருக்கின்றார்கள். அதுவும் கண்டெடுத்த பிள்ளையா, காட்டுல கண்டெடுத்த பிள்ளையா நம்மள்ட்ட அனுப்பியிருக்காங்கன்னா, பேசுறதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா திறமை இருந்தா தானே அனுப்ப முடியும். கண்டெடுத்த பிள்ளைன்னா தெய்வம் கொடுத்த பிள்ளையா தானே இருக்க. உண்மையான வள்ளி தாங்கள் என்றால் எங்களுடைய சோதனையிலிருந்து தாங்கள் தப்பினால் வள்ளி, இல்லை என்றால் சாதாரண கிள்ளி நீங்கள். அதனாலே சோதனைகள் வரலாம். 63 நாயன்மார்கள் எப்படி வந்தாங்க? முதல்ல சிவன் எம்பெருமான் சிவபெருமான் மிகப்பெரிய சோதனையை வைப்பார், சோதனை கொடுப்பார், அதுக்கப்புறம் வேதனை கொடுப்பார், அப்புறமே சாதனையாளர்கள் மாற்றுவார். அதுமா நல்லா கவனிங்க. 4 யுகம், 4 கிரேதா, திரேதா, துவாபரம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. அப்படி சொல்லுங்க. கிரேதாகத்தில் நடந்த கதை அரிச்சந்திரனுடைய கதை, அரிச்சந்திரனுடைய கதை சரியா சொன்னீங்க. திரேதாகத்தில் நடந்த கதை ராமாயணம். யாருடைய கதை? ராமாயணம். துவாபரத்தில் நடந்த கதை மகாபாரதம். யார் கதை? மகாபாரதம். கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் இன்னைக்கு கந்தன் பெருமையை பேசுறோமா, நாளைக்கு கிரேதா யுகத்துடைய கதையை பேச போறாங்க. யாரு கதை? அரிச்சந்திரனுடைய கதை. அதெல்லாம் இது கலியுகம், அது கிரேதா யுகம். கலியுகத்துக்கு முதல் யுகம் இருக்குதுங்களா, துவாபர யுகம். கிரேதா யுகம் மொத்தம் 17,28,000 ஆண்டு காலங்கள். உன்னை சோதிக்க வேண்டியதே இல்லம்மா. ஏன் இந்த சோதிக்க வேண்டியதே இல்லை, அதுல இருந்து தெரியல. ஒரு வார சோறுக்கு ஒரு சோறு மதம் என்பது தேவாரம் 12,96,000 ஆண்டு காலங்கள். சோதிக்கிறோம் சொன்னது நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தப்பாத சொன்னா சரியாது. ஏன் கோவப்படுகிறீர்கள் தாங்கள்? கோவப்பட வைக்காதீங்க சரியா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேச மாட்டேன். அது உண்மைதானே? நல்லா ஒத்துக்கிறீங்களா? வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க வாதி, நீங்க பிரதிவாதியா இருக்கணும். நீங்க பேசணும், நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக. நான் பேசணும், நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்காக. ஆமா, இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, நான் பேசாம இருக்கல. அதே மாதிரி நான் பேசுறேன், நீங்க பேசாம இருக்க. துவாபரம் என்பது 8,24,000 ஆண்டு காலங்கள். ஆண்டவன் உனக்கு அறிவை கொடுத்திருக்கானா இல்ல அறிவை அவிச்சு தின்னுட்டு வந்திருக்கேன்? ஏன் தாங்கள் கோபப்படுகிறீர்கள்? உன்னை சொல்ல வேணாம், நீ தப்பாதுன்னு சொன்னா சரிதான். ஏன் நான் கோபப்படுறீங்க? எங்க நான் சொல்ல வேண்டியது கூட அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் நீங்க ஊட பூந்து மறுபடியும் ஊட பூந்து சொல்லலாமா? உனக்கு சோதனை இருக்கும்போது சொல்லுமா, அப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கீங்க. ஆமா, கூட இடையில பேச நீங்க பேசக்கூடாது. நான் சொல்றேன், அவரே சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு இருக்கே, அப்புறம் நீ பூந்து சொல்ற என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் நாரதர் எப்படி பேர் வாங்குறது? மரியாதை
மைக்க வைப்பு உங்ககிட்ட ஐயா நடுவரே தயவுசெய்து உங்ககிட்ட இனிமே பஞ்சாயத்து வர மாட்டேன் சாமி. பொண்டாட்டிக்கு பூ கொண்டு வர்றது எங்கப்பா மறைச்சு வச்சு கொண்டு வருது? கட்டு கேட்டா கதையே கட்டியா இல்லையா? எங்க கேட்க போற நீ? இந்த குழந்தை தூங்கி இருக்கும். பூ கொண்டுட்டு போனாருப்பா பொண்டாட்டிக்கு வேஷ்டியில வச்சு மடிச்சு கொண்டு வந்தாரு உள்ள கட்டி. யார் கொண்டு? என் பொண்டாட்டி கொண்டு வரேன். பொண்டாட்டி கொண்டு வந்தாரு. என் பொண்டாட்டி சொல்ல பொண்டாட்டி ஏப்பா உன் பொண்டாட்டி கொண்டு வர்றாருந்தா நீ கையில வச்சு கொண்டு வரணும் அவர் கேட்டாரு. என் பொண்டாட்டியா கொண்டு வரேன் அடுத்த பொண்டாட்டி கொண்டு வரேன். மற்ற நான் பஞ்சாயத்துக்கு வரலாமா? பஞ்சாயத்து வரலாமா? சரி நான் பொண்டாட்டி கொண்டவன அது நியாயமா தானே பேசிட்டேன். அப்படி பஞ்சாயத்தாரு என்ன கையில கொண்டு போனா தான் பொண்டாட்டிக்கு தைரியமா கொண்டு போகலாம். அடுத்த பொண்டாட்டி கொண்டு போற தெரியாம கொண்டு போனா தானே கொடுக்கலாம். அப்ப நாளைக்கு நீ பூ கொண்டு வரியா தம்பி? கலியும்பது 4,32,000 ஆண்டு காலங்கள் மொத்தம் கூட்டினா 43,20,000 ஆண்டு காலங்கள். அறிவு பிறந்தது. ஆமா இது என்ன? கலியுகம். கலியுகம் தானே? ஆமா நீங்க இருப்பது கலியுகம். நான் இருப்பது கலியுகம். மக்கள் இருப்பது அனைத்தும் இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எனக்கு நான் பிறந்த வருஷத்தை கேட்டாவே யாரோ சொல்லிதான் தெரியுது. நீங்க வந்து கலியுகம் பிறந்த வருஷத்தை நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? எந்த நியாயத்தை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? கட்டையில அடிச்சு மண்டே பொழந்து விடு. ஏன்? இப்பதானே சொன்னேன் கிரேதா 17,28,000. ஆமா நீ அப்ப பிறந்திருந்தியா? பிறக்கல. எப்படி தெரியும் உனக்கு? படிச்சிருக்கேன் அதனால சொன்னேன். கிரேதா 12,96,000 யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். அப்படி பிறந்திருந்தியா? ஏங்க படிச்சிருக்கேன் அதனால சொன்னேன். அதே மாதிரி ஏன் கலியுகம் பிறந்த வருஷத்தை நீ படிக்கல? ஏமா படிக்கல? ஏமா படிக்கல? ஏங்க அப்ப நான் பிறக்கவே இல்ல. பிறக்கல அப்ப இத மட்டும் பிறந்திருந்தியா? வாயை பொத்திட்டு உன்னை பத்தி நான் கேக்குறேன் தம்பி. இப்ப சுத்தி இப்படிப்பா நம்ம வாய ஒரு கதை பாட்டு பாடமா? இருங்க சுவாமி. என்ன என்கிட்ட என்ன கேட்டீங்க? வண்டுபிடி கற்கண்டு. அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்பாக என்ன இந்த கேட்டீங்க? கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்புறம் பிரம்மாதி வருடம் பிறந்ததுதான் கலியுகம். இத முதல்ல சொல்ல வேண்டியது என்னமா? முன்னாடி கேட்டிருக்க வேண்டியதானே? நான் கேட்டேன்னா நீ தான் சொல்லல. நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்காகவே சொல்லாம இருந்தேன். எங்க இருந்து கிளம்பி வந்த நீ? இங்க இருந்து காரைக்குடியில இருந்து. அவர் நல்ல மனுஷதாமா, அதனாலதான் கதைக்கு போயிடும். கலியுகம் போது பிரம்மாதி வருடம் பிறந்ததுதான். இந்த கலியுகம் பிரம்மாதி வருஷம் தான் பிறந்துச்சு என்று எடுத்து கூறி மண்டே பேடி. என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்ன சண்டை? 60 வருஷத்துல பிரம்மாதி வருடங்கள் பிறந்துச்சு. சத்தமா சொல்லு. ஒரு வருஷங்கிறது 12 மாசம். இதை கொஞ்சம் மைக்க ஏத்துங்க. மூணாவது 12 மாசம். அது எந்த மாசம் தரும்? அப்படி சொல்லுங்க. அவர் நடந்து ஓய்வே சொல்லிட்டாரு இந்த விஷயத்த. அப்ப நீ வந்து 60 வருஷத்துல ஒரு வருஷம் அண்ணே எனக்கு குறைச்சுங்க. 60 வருஷத்துல ஒரு வருஷம் பிரமாதி வருடம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். எந்த மாதம் பிறந்துச்சு? சித்திரை மாதம் பிறந்ததுதான் கலியுகம். பிறந்த தம்பி சித்திரை மாதம் பிறந்துச்சு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னடா உனக்கு பிரச்சனை? சித்திரை மாசம் என்ன கிழமை? ஏய் அந்த அவர் உனக்கு திண்ணூர் மந்திரிச்சு விட்டு போயிட்டாரா? சொல்லிட்டு தானே போனோம். எனக்கு தெரியும் இருந்தாலும் மந்திரிச்சு கொஞ்சம் பாத்துட்டேன். அவர் கேட்கிற ஒரு வேலைங்க. பிரம்மாதி வருஷம் சித்திரை மாதம் என்ன கிழமை வருது? வெள்ளிக்கிழமை பிறந்ததுதான் கலியுகம். பிரமாதி வருடம் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த கலியுகம் பிறந்தது என்பதை வள்ளியாக எடுத்து கூறி என்னப்பா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எத்தனை மணிக்கு? ஐயா ஒண்ணு நீ இந்த உதவாங்க நீ தயாரா இல்லையா? ஏப்பா வம்ப இழுத்துள்ள நீ? ஏமா அந்த பையன் சொல்றதுன்னு ஒரு நியாயம் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எத்தனை மணிக்கு பிறந்துச்சுன்னு கேட்கிறாரு. 2 மணிக்கு பிறந்துச்சு. நம்ம இப்ப கோபுர பார்த்தாலே ஒரு மாதிரி அதுமே 2 மணிக்கு பிறந்துச்சுன்னு சொல்லுறா சாமி. 2 மணிக்கு தான் பிறந்துச்சு. பிரமாதி வருஷம் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பிறந்ததால் கலியுகம் எடுத்து கூறி உனக்கு என்னடா பிரச்சனை? 2 மணிக்கு சேர்த்தேன். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 1 மணி நேரம் எத்தனை நிமிஷம் தெரியும்ல? நீயே கேட்கறாது. நான் பேச போறேன். ஏமா அந்த பையன் கேட்கறாப்லமா நான் கேட்கலாமா? 1 மணி நேரத்துக்கு 20 அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். எத்தனை நிமிடத்திலே இந்த கலியுகம் பிறந்தது என்பதை 27 நிமிடத்திலே பிறந்ததுதான் கலியுகம். தேவடி பிள்ளைய பத்தி வச்சிருப்பாங்க. சொல்ற விதமே தெரியல. எப்பா இந்த வயசு செய்வனை செஞ்சுட்டு ஏற்கனவே மந்திரிச்சு போட்ட திண்ணூறு இங்க ஆடிட்டு கிடக்கு. 27 நிமிடத்திலே பிறந்த என்று வண்டி நாயக கூறுகிறார்கள். என்னப்பா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. எத்தனை வினாடியில எல்லாமாடா கேட்பாங்க. ஏய்
வினாடி எல்லாம் கணிச்சா வினாடி முன்ன பின்ன வந்தா அதுக்கு இது லட்சணம் வள்ளிப்பா, இது எங்க ஜாதகம் எழுத போகுது? பிரமாதி வருஷம் சித்திரமாக வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு சேர்ந்தேன், 27 நிமிஷம் சேர்ந்தேன். 27. ஏமா எத்தனை வினாடி? பகல் 30 வினாடிக்கு பிறந்தது கழிவு. அவங்க எத்தனை அவங்க தான் எல்லாத்தையும் நீங்க தான் கேக்குறீங்க. கேட்டீங்களா? கேட்டீங்களாப்பா? நான் இப்பதானே சொன்னேன், நீங்க கேக்குறீங்க அப்படிங்க மறுபடியும் என்ன தானே நம்ம சொன்னோம். வள்ளிநாயகம் என்னங்கப்பா? நாங்க 2 பேரும் எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா? நாங்க எல்லாரும் 35. நாங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. காலையில சம்பளம் வாங்காம போங்கன்னா போயிடுவாரு. என்ன ஏன் வாழ்வாதாரத்துல உழ வைக்கிறீங்க நீங்க? ஆமே என்ன சொன்னாலும் கேட்பா. கலியுகம் அப்படியா? இதுலயும் தப்பிக்கணும் வள்ளி, இதுல தப்பிச்சா பத்தாது. கலியுகத்துல இப்ப இருக்கிற கலியுகம் இல்ல, எல்லா யுகத்தை பத்தி கேட்பேன். கிரேதாவோட அரிச்சந்த கதை, திரேதாவோட ராமாயணம், துவாபரோட மகாபாரதம், கலியுகத்துல கந்தன் பெருமை, கலியுகத்தை சொல்றீங்க. துவாபர யுகத்துக்கு போறீங்க வருங்க. என்னமா கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. தர்மன் யாருக்கு பிறந்த? யமதர்மனுக்கு பிறந்தார். பீமன் யாருக்கு பிறந்த? வாயுதேவனுக்கு பிறந்தார். அர்ஜுனன் யாருக்கு பிறந்த? தேவேந்திரனுக்கு பிறந்தார். நகுலன், சகாதேவன். அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். கர்ணன் யாருக்கு பிறந்த? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தான் கர்ணன். கர்ணன் யார் பக்கம்? துரியோதன அவர்கள் பக்கம் இருந்தார்கள். துரியோதனார் பக்கம் தானே? ஆமா. கர்ணன் என்ன மாதம் பிறந்த? மாசி மாதம் பிறக்கிறார். எந்த பிறையில பிறந்த? வள்ளரிப்பிறை முதல் நாள் என்று பிறந்தவன் தான் கர்ணன். போதுமா? இருமா, பாண்டவன் 5 பேர் தானே? ஆமா. தர்மன் இருந்தால. தர்மன் எந்த வருஷம் பிறந்த? பிரஜோபதி வருடம். எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? வள்ளரிப்பிறை 5ஆம் நாள். எந்த நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம். எந்த லக்கணம்? தனுசு லக்கணத்தில் அபிஷித்திய முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதனானே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோவித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோவித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை இழந்தவன் கொண்டை இழந்தான். இரக்கத்தை இழந்தவன் கொண்டை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதனானே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அறத்தாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அறத்தாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. பந்தரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதனானே. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதனானே. கடவுளே
ஜாதகம் பார்த்தோட கேட்குறேம்மா, என் ஜாதகத்தை ஒழுங்கா கடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா மகாபாரத தர்மன் ஜாதகத்தை சொல்லியிருக்க பாரு. ஆமா. எப்படிமா அவன் ஜாதகம் கிடைச்சிச்சு? செத்து போயிட்டான், போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன பெரிய குடும்பம்? பாத்துக்க தவறு, சர்வதரம் செத்து போயிட்டான், போய் தூக்கிட்டு வந்துருந்தான். அவன் செத்துருப்பானா? எவ்வளவு பெரிய வீரன் செத்துருப்பான். நான் போய் சொல்லனா, உண்மையாவே இறந்து விட்டார். அவன் செத்தறேன், அது உண்மை, எனக்கு தெரியும். உண்மையாவே இறந்துட்டாருங்க. அவன் செத்துருக்க மாட்டேம்மா. அட சத்தியமா செத்து தான் போயிட்டாரு. நீ கொன்றுப்ப அவனை. உங்ககிட்ட உருப்படியா ஒருத்தருக்கு முடியுமா? எவனையாவது கொன்னுடுத நீ இல்லாம இருப்ப. எல்லாம் வந்து வாச்சவர் ஆள். சரி, தர்மனுக்கு அடுத்து வந்தவன் பீமன். பீமன் எந்த வருஷம் பிறந்தான்? ஆங்கிரச வருடம். எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? தேய்பிறை 9ஆம் நாள். எந்த மக நட்சத்திரத்தன்று பிறந்தவன் தான் பீமன். போதுமா இல்ல என்ன வேணுமா? ஏமா உங்க அப்பா நம்பிராஜன் வச்சு ஏங்க பொம்பளை பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறது இல்லாம சம்மந்தம் இல்லாம சொல்லி கொடுத்துருக்காண்டாலே. நீங்க சம்மந்தம் இல்லாம கேக்குறீங்க. யுகத்தில் படி கேட்கிறேன், யுகத்தில் படிக்கிறேன். உங்க அப்பா சொல்லி கொடுத்தது சரியில்லைம்மா. இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு தெரியாத நீ என்னடா சொல்ல தெரியாத விஷயம் வேலையை பாரு தம்பி. அர்ஜுனன் எந்த வருஷம் வந்தேன்? ஸ்ரீமுக வருடம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இவன் வளர்பிரிலே பிறந்தானா தேய்பிரிலே பிறந்தானா? வளர்பிரிலையும் பிறக்கல, தேய்பிரிலையும் பிறக்கல. ஒருவேளை அமாவாசையில வந்து உங்க நடு வீட்டுல பிறந்தாங்க. அமாவாசையில எப்ப பிறந்தாங்க? மரியாதை பேசல மண்டை உடைச்சு போய் ஆளை பாருங்க. ஒரு மகாபாரதம் எப்ப அநியாயமா பேசுறேன் நானு? அடிச்சு போவேன். ஒரு மகாபாரதம் இதிகாசத்தை புனிதமா பேசிட்டு இருக்கல. ஒரு நாள்ல போய் நடிவடி பேசுறீங்க, மேடையில நாகரிகமா பேசு, அநாகரிகமான வார்த்தைகள் பேசாத. சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்க அப்பே. ஒரு நாள்ல என்ன அநாகரிகமா பேசுறீங்க? வாங்க வாங்க, கோபப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க, வருவாரு. அவர் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஒரு நாகரிகமான வார்த்தை சொல்லுங்க, நடிவடி சொல்லுங்க. நீங்க வாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாரதர் பூமியிலே முதலிலே இறங்கிய இடம் தெரியுமா? நார்த்தாமலை. புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருச்சி வரும் வழியிலே கீரனூருக்கு பக்கத்துல நார்த்தாமலை இருக்கு. அந்த நார்த்தாமலையில முத பூமியில இறங்கியவன் நாரதர் இறங்கியதான் நார்த்தாமலை. என் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்க. என் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாரு. நீ எல்லாம் பேசுற வள்ளின்னு வள்ளிநாயகம் மேடையில பேசல, கவனமா பேசுங்க. என்ன இப்படி அநாகரிகமா பேசாதீங்க. எந்த புராணத்துல இருக்கு இது நாரதருக்கு நடுவிடுன்னு அவர் கேட்கறதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? தயவுசெய்து இந்த மேடையோட சரி, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பேச்சை பேசாதீங்க. இந்த ஊரோட இந்த பேச்சை விட்டுருங்க. நடுவிடுங்கிறீங்க. வந்திருக்கிறது யாரு? நாரதர். ஒரு கோவம் வருமா வராது? அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரே இருக்க வீடுலாம் ஊரா சுத்துறாரு. அவர்கிட்ட போய் நடுவிடு தெரியுங்க. வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் கோபம் ரோசம் எல்லாம். அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேலையை பார்ப்பு தெரியாதனமா பஞ்சாயத்துக்கு உங்ககிட்ட வந்துட்டு பாசாமி. முதல்ல அரியரனை அடிக்கணும், அப்புறம் தான் ஒன்னே அடிக்க முடியும். அவர் கூட்டி அடிக்கலையா? பஞ்சாயத்துக்கு வர்றாரு ஒருத்தர், பஞ்சாயத்துக்கு நீதிபதி வர்றாரு. அவங்க 2 பேர்த்தையும் கட்டி வச்சு உங்க அடிச்சிருவாங்க. உங்க 2 பேருமா? ஆமா. தூக்கி கொண்டே உள்ள போடுறதுதான் தெரியல. அது தெரியல. ஏமா என்ன அவன் இந்தாருமா ஏமா அப்படிங்க என்ன ஒரு வள்ளி பதில் சொல்ல பாரு. என்ன அதான்டா காவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 7 பேர் வீர இருந்து வேஸ்ட். இந்த நீ இல்ல யாருல உங்க அண்ணன் வந்தாங்க, ஒப்ப வந்தாங்க. அது காலனுக்கு காலன்னு ரெண்டா புலக்கல. நான் கட்ட முடிய சவுடா பேச என்னங்கிற மண்டக்கிரமா பேச அப்படிங்கிற இப்படிங்கிற என்னங்கிற நொன்னாங்கிற எவன் வேணாலும் வளர்த்து அண்ணன் வேலை எதுக்கு எதுக்கு இருக்காங்க? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? என்ன இருக்கால வணக்கம் பாஸ். நம்மளா நல்லா உன்னால வந்த பிரச்சனை. உன்னை நான் என்ன சொன்னேன்? பள்ளிக்கூடம் போனையா, புளிய மரத்தில் பையன் மாட்டினையா, பிள்ளைகளோட சித்த விளையாண்டியா, போய் சத்துணவுக்கு வருஷத்துக்கு இன்னும் சோத்தை வாங்கி போட்டு சோத்தை திருட்டு முட்டையை கொண்டாந்து அண்ணன் கொடுன்னு சொன்னா இல்லையா? வாங்கட்டு கொஞ்ச நேரம் அந்த பையன்கிட்ட பேசிட்டு அந்த பையனையும் கொடுப்போம். வரிசையில் படிக்க 2 தட்டு சோறு வாங்குறீங்க. 2 தட்டு சோறு நீங்களே தின்னுக்குங்க. 2 முட்டை எனக்கு வந்தாங்க. பாவம். ஏய் அது எனக்கு கருப்புகர் மட்டும் எனக்கு
கருப்பு கரு. ஹலோ, வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தான், கருப்பு கருலாம் கிடையாது. ஆமா, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தான். அப்புறம் கருப்பு கரு கறியா? முட்டையா இருக்குமா, உள்ள ஒரு மஞ்சக்கரு இருக்குமா, முட்டையை ரெண்டா அப்படி பழந்துருமா, வெட்டுமா, அதுல உப்பு போடுமா, கருல உப்பு போட்டா அது பேர் என்ன? கரு உப்பு கரு, கருப்பு கரு. கஞ்சா குடிக்கிறாளா நீ? சாமி என்ன அவர் பேசினா பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், துணிமணிகள். அவன் எப்ப பிறந்தான்னு கேட்டேன் நானு. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவன் தான் சாமி அர்ஜுனன். அர்ஜுனன் பங்குனி மாதம் பௌர்ணமியிலே பிறந்ததனால் அவனுக்கு பற்குணன் என்ற பெயர் உண்டு. பங்குனி உத்திரத்தன்று பிறந்தவர். அதனாலதான் உத்தர நட்சத்திரம் பிறந்தவன் யாருன்னா அர்ஜுனன். நகுல கையில எந்த வருஷம் பிறந்தாங்க? பவ வருடம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க? அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பிறந்தார்கள். இவர்கள் தானே. இவர்களுக்கு எதிரி யாரு? கௌரவர்கள். கௌரவ நட்சத்திரம். ஓ 100 பேர்ல இருக்காங்க. இப்ப புரிஞ்சிச்சுமா? தயவுசெய்து 100 பேரை கேட்க மாட்டேன், அதை பத்தி கவலைப்படாத. ஆனால் அவர்களுக்கு இந்த பாண்டவர்களுக்கு அப்பா யார்? பாண்டுமன்னன். பாண்டுமன்னன் எப்ப பிறந்தாரு அதானே கேட்க போறீங்க. எனக்கு தெரியும். இதெல்லாம் கேட்டு எப்படியா இருந்தாலும் நீங்க அதையும் கேட்பீங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமா சர்வசாரமா சொல்ற பதில் சொல்றேன்னு? இல்லம்மா, பாண்டவன் எப்ப பிறந்தாரு அதானே கேட்க போறீங்க. அதை கேளுங்க, எப்பதானே கேட்பீங்க? இல்லம்மா, பாண்டவன் எப்ப பிறந்தாரு அதானே கேளுங்க சுவாமி, கேளுங்க. யார்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட தானே கேக்குறீங்க, கேளுங்க. பொங்கச்சோறு காலையில தான் கொடுக்குறாங்க. நீங்க பொங்க சாதம் கொடுக்குற வரையிலாம் அப்படியெல்லாம் கிடையாது. தினம் முகச்சோறு மாதிரி தானே கேட்பாங்க. ஏன்னா நாங்க வரும்போதே முகச்சோறு கொடுத்தாங்க. நீ வரிசையில் நின்று வாங்கி தின்றுக்கணும். அப்பவே இல்லங்கிற நீ 48 நாள் கொடுப்பாங்க. பாண்டுமன்னே எப்ப பிறந்தாரு? எப்ப தொலைஞ்சா நாசாவட பொழந்தா பொழந்தாங்க. எப்ப பொழந்தா சாமி, இது என்ன நேரம் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு விவஸ்தை வேணாமா? ஏன் சொல்ற அப்படி? நாங்க யாரு? யாரு? நாங்கெல்லாம் மனிதர்கள். நாங்க ஒரு தவறு செய்தால் இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்வார், மன்னித்துக் கொள்வார். ஆனா நீங்க யாரு? 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். மகாலட்சுமியுடைய அந்த புறத்திற்கே செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர். யாருடைய அனுமதியும் இன்றி சாட்சாத் மகாவிஷ்ணுவே இறங்கி வந்த மாதிரி அங்கிருந்து தேவலோகத்துல இருந்து நீங்க இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல செத்தான் போன வந்தான் இப்படி அபசகுணமா பேசுங்களே. உங்களை மாதிரி ஒரு ஆளை பாத்துக்கணும் நானு. ஐயோ ஐயோ கடவுளே, எங்க இருந்து பிடிச்சீங்க வர? இந்த பையன் கட்டின 2 பேரும் கேட்கிறாங்க. என்னப்பா எதுக்கு வகை இருக்கீங்க? இல்ல, ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியலையே. அதான் பாருங்களேன். இந்த நேரத்துல இதை பேசக்கூடாதுன்னு அந்த அம்மா எவ்வளவு சரியா சொல்றாங்க. பிரம்மபுத்திரத்துல செத்தவன பேசக்கூடாது. ஆமா, தெரியாம பேசிமா. ஒண்ணு கேட்கலாமா? பிரம்மபுத்திரத்துல செத்தவன பேசல, பேசக்கூடாது. பிரம்மபுத்திரத்தை செத்து போயினா என்ன ஒண்ணு? இப்ப சொல்லு, பதில் சொல்லு. இந்த மைக்ல கொஞ்சம் எருத்து மெயின் இருந்துச்சுன்னா வச்சு விடுங்களேன், கொஞ்சம் பொசுங்கட்டு. நான் போய் சேர்ந்து இந்த அம்மா நல்லா இருக்கமியா? சும்மா போக மாட்டேமா. செத்த 3ஆவது நாள் ஓதிட்டு வாசப்பட நிப்பேன். நான் அழகப்பாவும் துரையப்பாவும் இல்லாம வர மாட்டேன். நான் மோகன்தாஜும் அவரு முத்துகிருஷ்ணன் இல்லாம வரமாட்டேன். ஆஹா, நீ அப்படி சொல்றியா? நீ சொல்ல வர்றதை சொல்லு. இல்ல, நான் அறிஞர் ஆயிட்டாலும் சாந்தி இல்லாம வரமாட்டேன். எனக்கு தெரியும், நீ ஒரு பொம்பளை பிள்ளை கூட கூட்டிகிட்டே போகணும். எனக்கு தெரியும். எப்ப வருடம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்திலிருந்து இறந்தவன் தான் பாண்டுமன்னன். பாண்டுமன்னன் சாகும் பொழுது அர்ஜுனனுக்கு 16 வயது 7 நாட்கள் ஆகியிருந்தது. சின்ன குழந்தை. போதுமா போதுமா போதுமா? செத்தால விட மாட்டேன். கழுத்து நடிச்சு கொண்டே போடுவேன். எதுக்கு வள்ளிட்ட சரியா தான் இருக்காங்க. உனக்கு வயசானமா? அது 13 வயசு. 13 வயசு. 13.5 வயசு ஆகுது உனக்கு. ஆமா, 13 வயசு பிள்ளை இப்படி பொள்ளத்துல துடிக்கிறியே. இருக்கட்டும், அடுத்து நான் உங்களை கேட்டு நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. யாரு? நானு. இந்தாருமா, நாரதே வள்ளிக்கிட்ட கேள்வி. வள்ளி நாரதத்தை கேள்வி. இங்க வாங்க. அப்ப நீங்க மட்டும் யாரும் நான் கேட்க கூடாதா? இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அடிக்கடி கேட்டீங்க, அப்படி இல்ல வரிசையில கேட்டீங்க, பதில் சொல்லல. பதில் சொல்லாம இருந்தனா அதான உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். ஒண்ணும் தேவை கிடையாது. நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இந்த நீங்க கலை உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஒரு 5 வருஷம். இவருடைய அனுபவம் ஒரு 35 40 ஆண்டு காலங்கள் வர 40 ஆண்டு காலம். வேற 5 வருஷம் நீங்க. நான் கேட்கிறேன், இதிகாச சுடர் இலக்கிய சுடர்னு பல பட்டாங்களை வாங்கி. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லை, இங்கே சம்பாதிக்கிற காசு தனக்குன்னு செலவுனாலும் மாணவர்களை படிக்க வைக்கிற, சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்து காசு கொடுத்து கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை பல பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு பெரிய ஆசிரியர். சரியா?
யார் இவர். அது மட்டுமல்ல, உலகம் அறிந்த ஒரு நாரதர். எப்படின்னா யூடியூப் மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் நம்ம நாடகத்தை பார்க்கலாங்க. சரியா? அதே சமயம் தனி மனித ஒழுக்கம், ஒரு கெட்ட வழக்கமும் எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாதவர். ஒரு வெத்தலாக கூட போட மாட்டார். அப்படி ஒரு மனிதர். அவர்கிட்ட போய் அவர் அனுபவத்துக்கு நீங்க போய் கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி நானும் கேட்போம்னு. அவர் ஒரு கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்ல முடியுமா உங்களால? வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. பொருளை போட்டு எடுத்துடலாம். நானும் கேட்பேன் அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவருக்கு தெரியாத புராணமா இருக்கு, இதிகாசம் இலக்கியம் இருக்கா? அவர் படிக்காத நூல் இருக்காமா? நானும் கேட்பேங்கிறியா? நீங்க வாட்டுக்கு விளையாட்டா சின்ன பிள்ளை ஏதாச்சும் கேட்டு அதுக்கு அவருக்கு பதில் தெரியலன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். அந்தம்மா பரவாயில்ல போல இருப்பா. அந்தம்மா சொன்ன கூட ஒண்ணாச்சு. ஆனா நீ சொன்ன கூட குத்தி பொக்குற மாதிரி இருக்கு. பயப்படுறியா? கேளுமான்னு சொல்ல முடியாது. கேட்டு தொலையும். ரொம்ப சர்ச்சிக்காதீங்க. இது என்ன யுகம்? கலியுகம் சொல்லல. ஏன் ஒரு தடவை சொல்ல மாட்டீரோ? கலியுகம். இதுக்கு முன்னாடி யுகம் என்ன யுகம்? துவாபரம் சொல்லும்ல. ஒரு தடவை சொல்ல மாட்டீரோ? மறுஜோர் வாங்கினா மறுஜோர் வாங்க மாட்டீங்களோ? அதுக்கு அதாங்க அர்த்தம். என்னடா உதாரணம் தம்பியா பேசுறீங்க இல்லையா? துவாபர யுகம். என்ன கதை நடந்தது? மகாபாரதம். மகாபாரதத்துல மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்கு சுவாமி? ஓ, நான் கேட்டீங்கக்கா. ஏன் நீங்க எப்படி கேக்குறீங்க? தொண்டையை கடிச்சு ரத்தத்தை கீழே துப்பணும். மகாபாரதம் நடந்தது. எத்தனை பருவம் இருக்கு? மொத்தம் 18 பருவம். பாரத போர் மொத்தம் எத்தனை நாள் நடந்தது? 18 நாள் நடந்தது. பாரத போரில் மொத்தம் எத்தனை அக்ரோனி சேனைகள் இருந்தாங்க? 18 அக்ரோனி சேனைகள் இருந்தாங்க. பாண்டவர் பக்கம் எத்தனை அக்ரோனி? பாண்டவர் பக்கம் 7 அக்ரோனி. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோனி. சரிங்க சாமி. பாரத போரில் மொத்தம் எத்தனை காலாட்படை வீரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. 10,09,350 காலாட்படைகள் மகாபாரதத்தில் இருந்தார்கள். பாரத போரில் மொத்தம் எத்தனை குதிரைப்படை இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். 65,610 குதிரைப்படைகள் இருந்தது. பாரத போரில் மொத்தம் எத்தனை யானைப்படைகள் இருந்ததுன்னு சொல்லுங்க. 21,820 யானைப்படைகள் இருந்தது. பாரத போரில் மொத்தம் எத்தனை தேர்ப்படைகள் இருந்தது? 21,820 தேர்ப்படைகள் இருந்தது. சரி, இதெல்லாம் விடுங்க. மகாபாரத போர்ல மொத்தம் எத்தனை பேர் காணாம போனாங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் செத்தாங்க நீங்களே? என்ன ஆட்ட போட்டு விட்ட? ஆட்ட பண்ண செத்தான்னு சொன்னோன்னு ஐயோ நாங்கள் அவசரமா பேசுறாங்க. இப்ப போர்ல செத்தவங்க நான் எவ்வளவு நாகரிகமா கேட்டிருக்கேன். காணாம போனவங்க காணாம போறதுக்கு என்னமா கையில ஓட்டுருக்க மோதிரமா? என்னமா பேசுற? 24,165 பேர் காணாம போயிட்டாங்க. என்ன நான் கேட்டு முடிக்கலங்க. கேளு. திரைதா துவாபரம் கலியுகம் 4 யுகங்கள் பேசணும். என்னென்ன புராதன இதிகாசம் நடந்துச்சு என்பதை பற்றி பேசணும். எத்தனை ஆண்டு காலங்கள் என்பதை பற்றி கூட பேசணும். இந்த ஆண்டு காலங்களை எல்லாம் கூட்டினால் எப்படி கூட்டுப்புள்ளி என்பது ஒண்ணு வருகிறதோ அதே போல பாரத போரினுடைய கணக்குகளை எல்லாம் கூட்டினால் கூட்டுப்புள்ளி என்பது ஒண்ணு வரும். நான் இவற்றை என்ன கணக்கு பூரா நான் திக்காம சொல்றேன், நீ திக்காம கூட்டு. சரி. கிரேடா 17 28 2 8 10 7 17 17 1 18 8 1 9 கூட்டு தொகை 9. கிரேடா 12 96 9 15 15 2 17 17 1 18 8 1 9 கூட்டு தொகை 9 8 62 6 4 10 10 8 18 8 1 9 கூட்டு தொகை 9 4 32 4 3 7 7 2 9 கூட்டு தொகை 9. கிரேடா கூட்டு தொகை 9. கிரேடா கூட்டு தொகை 9. துவாபர கூட்டு தொகை 9. கலியுக கூட்டு தொகை 9. 4 36 3 6 9 கூட்டு தொகை 9. அப்படி இருக்கற கூட்டுறதுனா சும்மா இல்ல. 9 என்ற என் கடைசி வரல் வருகிறதோ அதுதான் கூட்டு தொகை. நான் சொன்ன மகாபாரதத்தை கணக்க கூட்டி பாருங்க. எப்படி யுகங்களை கூட்டினால் 9 வந்ததோ நான் சொன்ன கணக்க கூட கூட்டி பாரு 9 வரும். மகாபாரதம் எத்தனை பருவம் ஏடி? நான் சொன்னேன் 18 சொன்னீங்க. 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதம் எத்தனை போர் நடந்தது ஏடி? நான் சொன்னேன் 18 சொன்னீங்க. 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதம் எத்தனை அக்ரோனி ஏடி? நான் சொன்னேன் 18 சொன்னீங்க. 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதம் எத்தனை காலாட்படைகள் ஏடி? நான் சொன்னேன் 10,09,350 காலாட்படை வீரர்கள் என்று சொன்னீர்கள். 1 1 9 செத்தா 10 10 3 13 13 18 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதம் எத்தனை குதிரைப்படைகள்? 65,610 6 11 11 6 17 17 1 18 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதத்திலே எத்தனை யானைப்படைகள்? 21,870 8 7 15 15 1 16 16 18 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதத்திலே எத்தனை தேர்ப்படைகள்? 21,870 8 7 15 15 1 16 16 18 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை பேர் காணாம போறாங்க? 24,165 2 4 6 6 1 7 7 6 13 13 18 8 1 9 கூட்டு தொகை 9. மகாபாரதத்தில் எத்தனை பருவம்? 9. மகாபாரதம் எத்தனை நடந்துச்சு? 9. மகாபாரதத்தில் எத்தனை அக்ரோனி? 9. மகாபாரதத்தில் எத்தனை காலாட்படைகள்? 9. மகாபாரதம்
குதிரைப்படைகள் 9, மகாபாரதத்தில் எத்தனை தேர்ப்படைகள் 9, மகாபாரதத்தில் எத்தனை யானைப்படைகள் 9, மகாபாரதத்தில் எத்தனை பேர் காவப்படைங்க 9 9 9 என்று என்றால் நீ மகாபாரதத்தை படிச்சு பாரு உனக்கு தெரியும். எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் சுவாமி. தாங்கள் பதில் கூற தயாராக இருக்க வேண்டும். எது மண்டகணம்? என்னது உன்னை நான் காப்பாத்திட்டு போயிருக்கேன். ஐயா காப்பாத்திட்டு கொண்டாந்து நீ என்னமா கேள்வி கேட்கிற? இந்த புராணத்துல நாரதர் தான் கேள்வி கேட்கணும், வள்ளி கேள்வி கேட்கணும்னு இல்ல. அப்படி இருக்கா? சரியா? இந்த கதையில புராணத்துல வள்ளி நாரதர் கேள்வி கேட்கணும், வள்ளி பதில் சொல்லணும். வள்ளி நாரதர் தான் கேட்பாரு. ஆமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிருக்கேன். உன்னை எப்ப காப்பாத்துறேன்? கௌரவர்கள் எத்தனை பேர் கேட்டேன், நீ என்ன சொன்ன? அவங்க 100 பேர்ல இருக்காங்க. அப்பவே தெரியும் கௌரவர்கள் 100 பேர் உனக்கு தெரியும்னு சொல்லி பாவம் விட்டு போனேன். முருகப்பெருமாளை வரணும், அவரை சந்திக்கணுங்கிறக்கா உன்னை விட்டுட்டு போறேன். பாவம் மறப்போம் மன்னிப்போம். அந்த 100 பேர் கௌரவங்களை கேட்டிருந்தா நீ 100 பேர் நீ சொல்லிட்டு போன. கேட்கல கேட்கல, ஒருவேளை கேட்கல, இப்ப கேட்கல, கேட்கலன்னு அப்புறம் என்ன விடுங்க, அப்புறம் என்ன விடுங்க. இனிமே இந்த பகுதியில உன்னை நாடு நீ வந்தீங்கன்னா ஒருவேளை வந்தீங்கன்னா 100 பேரை நீ சொல்லிட்டு தான் போகணும். நான் அந்த மேடையில நான் இல்ல யாரா இருந்தாலும் மக்களே கேட்பாங்க. நான் 100 பேர் கேட்டாரே சொன்னியா நீ? மகாபாரத பாண்டவர்கள் சொல்லுவீங்க, தர்மன் சொல்லுவீங்க, பீமன் சொல்லுவீங்க, அர்ஜுன் சொல்லுவீங்க, நகுலன் சொல்லுவீங்க, சகாதேவன் சொல்லுவீங்க, பாண்டவன் சொல்லுவீங்க, திருதராஷ்டிரன் சொல்லுவீங்க, திரௌபதி சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. கௌரவம் 100 பேர் சொல்ல மாட்டீங்க. ஐயா சாமி எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு ஆளை விட்டுருக்க, நான் கிளம்புறேன். 5 10 கேட்டாவே சொல்ல தெரியாது. சின்ன 100 கேட்டா சொல்லுவோம். சின்ன பிள்ளை பாவம் விட்டா கோவம் வருது. பாவம் விட்டு திருப்பி என்ன கேள்வி கேட்டு நீ தூண்டி விட்டு அந்த கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னேன் இல்லையா? ஒருவேளை எனக்கு பதில் தெரியல, நீயே சொன்ன மேடையில பதில் சொல்லுங்க. என்ன உங்க அனுபவத்துக்கு அப்படி இல்லைண்ணே, இல்ல கோபுரம் நீ சுரிய முடிய முதல்ல பரவகாலத்தை என்னப்பா என்ன பிரச்சனை? என்ன நீ எல்லாம் பெட்டிக்காரனா? அரைஞ்சு விட அரைஞ்சு என்ன பெட்டி வாங்கிக்கிறிய பாடுறாருல பாட்டு வாங்கி பாடுறது இல்லையா? வாங்கிதான் பாடுறாரு சாமி. உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? புராணத்தை கேட்கல, இந்த வள்ளியருடைய கதை தெரியுமா? ஆரம்பிச்சுட்டேன். வள்ளிய உள்ள வச்சுட்டீங்க. பருவகாலம் யாருக்காக பாருங்க? பொம்பளை பிள்ளைங்க உள்ளதான் பருவகாலம். அந்தம்மா பதில் பாட்டு பாடணும்னு அங்கே போய் நிக்கிறேன். எனக்கு நானே வாமா கெஞ்சினார்ல. என்னமா பிரச்சனை? நீங்க என்ன கேட்டீங்க? பரவாயில்ல அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? அதுக்கு முதல்லயா கௌரவம் 100 பேர் எனக்கு தெரியாது தெரியாது உள்ள வைக்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஐயோ அதானே? என்னமா சொல்ற? அதானே? ஆமா. துரியோதனன், துச்சாதனன், துஷ்சகன், துச்சலன், சலகந்தன், சகன், சமன், வீந்தன், அனுவீந்தன், துருதர்ஷன், சுபாங்க, துஷ்பிரதர்ஷன், துர்மர்ஷன், துர்முகன், துஷ்கர்ணன், விகர்ணன், சலன், சத்திரன், சுரோசன், சித்திரன், உபசித்திரன், சித்ராசன், சாரசூத்திரன், சராசன், துர்மதன், துர்விகாசன், வீரசிகரநந்தன், ஊரநாபன், சுனாபன், நந்தன், உபநந்தன், சித்திரபாகன், சித்திரவர்மன், சுவர்மன், துர்வியோஷன், ஐயாபாக, மகாபாக, சித்திராங்கன், சித்திர குண்டலன், விமவேகன், விமவேலன், காலகு, வேலவட்டன், உக்கராயன், துஸ்கராயன், நிஷாங்கி, காசு, விருந்த அரகண, திருதவர்மன், திருதசத்தன், திருதசந்தா, அந்தோதரன், சோமகீர்த்தி, வாதவேகன், சுவர்ஷன், ஆத்திகது, பவாஸ், ஆத்திகவசை, குண்டே பிரதானன், பீமவிக்ரன், அலோலமா, அபய, திருதாசன், திருதகர்மாவு, அண்ணாதிருசன், குண்டபிடி, ராஜத், யூசி என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. போதுமா? மகாபாரதத்துல வர்ற பேர் ஒருமே சமஸ்கிருத பேராயா. சமஸ்கிருத பேரை மனப்பாடம் ரொம்ப கஷ்டம். ஏகந்துவந்திரியம், சதுரம், பஞ்சம், சட்டம், சத்தம், அஷ்டம், இதெல்லாம் இப்படி வர. ஆனால் எனக்கு தெரிய இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி நாடகத்துல வள்ளிமண நாடகத்தை வச்சிருக்காங்க, எத்தனையோ நடிகைகள் வந்திருக்கலாம். ஆனால் எமக்கு தெரிய கௌரவர்கள் 100 பேரையும் சொன்ன ஒரே வள்ளி நாயகன் நீங்களா இருக்காங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னல, அந்த அம்மா சொல்லிடுவாங்க. பொண்ணே விடுவேன். இது என்ன யுகம்? கலியுகம். பேசுனது என்ன யுகம்? இது துவாபர யுகத்துல இருந்தது. அதுக்கு முதல் என்ன யுகம்? அது திரேதாயுகம். திரேதாயுகத்துல ஏதாவது கேட்டனா என்ன நடந்துச்சு? ராமாயணம் நடந்துச்சு. அதுல ராமரை பத்தி தானே இருக்கு. ஆமா. தயரதை பத்தி இருக்குல்ல. ஆமா. லட்சுமண பத்தி இருக்குல்ல. ஆமா. இவங்க எல்லாம் இருக்க ராம லட்சுமணன் பிறந்து எடுத்துருக்காங்கல்ல. எல்லாருமே இருக்காங்க. ராமன் பிறந்தல்ல. ஆமா. அவன் எத்தனாவது தலைமுறையா பிறந்த? 68வது தலைமுறையாக பிறந்தார். ராமன் பிறந்ததே 68 தலைமுறை. ஆமா. லவன் குசன் எத்தனாவது தலைமுறை? 69வது தலைமுறை. அப்ப அதுக்கு முதல்ல 67 தலைமுறை இருக்கு. அதானே? ஆமா. அப்ப ராமாயணத்துல முதல் தலைமுறை யாரு? அடேங்கப்பா, இது கூடவா தெரியாம நான் வள்ளி வேஷம் கொண்டு வந்திருப்பேன். ஐயோ ஐயோ. வள்ளிமலை நடந்தது புராணம்.
வள்ளி திருமண நேரத்துல புராணம் இதிகாசம் எல்லாம் வரும், கலந்து வரும். இந்த 1 மணி நேரம் நீங்க அதை கதை இந்த அண்ணே 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 நான் அவங்களுக்கு சொல்லி என்ன முதல் அழுத்தம் சொல்றேன். நான் ஒரு சிலருடைய திறமைகள் அண்ணே ஐயா 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 அப்பா அப்பா உங்களதாப்பா. அதாவது மற்ற நாடகங்கள்ல கதையின் சாராம்சம் மாற மாட்டாங்க. வள்ளி திருமணத்துல மட்டும்தான் எல்லா புராணங்களையும் இதிகாசங்கள் இலக்கியங்கள் எல்லாமே கலந்து வரும் இந்த 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அது கதை அப்படி படிப்படி இன்னி வர்றதுதான் கதை. அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ளதான் வள்ளி திருமணத்துல புராணம் படிச்சிருந்தா வள்ளி திருமணத்துல பேர் வாங்க முடியும். என்ன திறமை இருக்கிறத வெளிக்காட்டுறது, வள்ளிக்கு என்ன திறமை இருக்கிறத வெளிக்காட்டுறது. இப்ப இவங்க இதை விடுங்க, இந்த இடத்த விடுங்க. இப்ப ராமனை பத்தி நம்ம சொல்லுமே, ராமனுடைய தலைமுறையை நம்ம பேசணும். கேட்டு நான் தலைமுறை 68 தலைமுறை ராமனை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான் தவிர அனாவசியமான விஷயம் கிடையாது. ஒரு அநாகரிகமற்றதோ ஒரு அசிங்கமானதோ பேச்சு கிடையாது. இதிகாசங்களை பேசுகிறோம். கலியுகத்துல முருகன் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல மகாபாரதத்தை பேசணும். இதுவரையிலும் மகாபாரதத்துல தர்மன் எந்த வருஷம் பிறந்தா, எந்த மாதம் பிறந்தா, எந்த லக்கணம், எந்த நட்சத்திரம் யாராவது பேசி நீங்க கேள்விப்பட்டீங்களா? மற்ற நேரத்தில் பேசி கேள்விப்பட போறதில்லை. அதனாலதான் கதையினுடைய சாராம்சத்தை முதல்ல சொன்னோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை முடிச்சிருவோம். அப்புறம் முருகன் வருவாரு, அப்புறம் ஔவையார் வருவாரு, ஒவ்வொருத்தரா வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் வேலையில முடிச்சிடும். ஒருத்தர் திறமையில வெளிக்காட்டுவதுல அதெல்லாம் இல்லை. இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு நாடகம். இதுதான் என்ன கலக்க. அதுல அண்ணன் மோகன் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல இந்த நாடகத்தை கதை பாட்டை பாடி முடிச்சலாம். நான் கேட்கிறேன், அவர் அண்ணனை காரணம் காட்டி நீங்க வீட்டுக்கு வள்ளியம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்காதீங்க. ஆனா நீர் ஒரு ஆள் தாப்பா, எங்கிட்டாவது போட்டு கொடுக்குறத நீர் ஆளு. ராமன் 68 தலைமுறை, லவன் புருஷன் 69. அப்ப முதல் தலைமுறை யாரு? தயரதன். தயரதன். அப்ப ராமருடைய பரம்பரையில முதல் தலைமுறையே தயரதன் தானா? அப்படி கிடையாதுங்க. முதல் தலைமுறை யாருங்க? முதல் தலைமுறைனா நீங்க யாரு? ஏமா நான் நாரத தூரம் உங்க கண்ணு தெரியாது. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பேர் தெரியாம எனக்கு கட்டி எப்படி? சரி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா தான் பிரம்மா. பிரம்மாவுக்கு மகன்? பிரம்மாவுக்கு மகன் நானே. நீங்க மட்டும் தான் மகன் இருக்கீங்களா? 10 பேருங்க. யாராரு? மரீசி. மரீசி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் முதல் தலைமுறை. பிரம்மன் முதல் தலைமுறை. பிரம்மனுக்கு அடுத்து மரீசி. மரீசி. அப்ப மரீசி மகன் காசியப்பர். காசியப்பர் மகன் விவஸ்வான். விவஸ்வான் மகன் மனு. மனு மகன் இஸ்வாகு. இஸ்வாகு மகன் விகுசி. விகுசி மகன் புரஞ்சயா. புரஞ்சயா மகன் அனரண்யா. அனரண்யா மகன் விருது. விருது மகன் விஸ்வகசா. விஸ்வகசா மகன் ஆர்தாரா. ஆர்தாரா மகன் யுவான்ஷ்வா. யுவான்ஷ்வா மகன் சிரவஸ்ட். சிரவஸ்ட் மகன் பிரதஷ்வா. பிரதஷ்வா மகன் குவலஷ்வா. குவலஷ்வா மகன் ஹரியஷ்வா. ஹரியஷ்வா மகன் புரோமத். புரோமத் மகன் நிகும்பு. நிகும்பு மகன் சண்டஸ்வா. சண்டஸ்வா மகன் கிருஷ்ணஸ்வா. கிருஷ்ணஸ்வா மகன் பிரசஞ்சித். பிரசஞ்சித் மகன் யுவான்ஷ்வா. யுவான்ஷ்வா மகன் மான்தாதா. மான்தாதா மகன் அம்பரிஷா. அம்பரிஷ மகன் ஹரிதா. ஹரிதா மகன் பிரதஸ்யு. பிரதஸ்யு மகன் அனரண்யா. அனரண்யா மகன் கிருஷ்ணஸ்தஸ்வா. கிருஷ்ணஸ்வா மகன் திருத்தன்வா. திருத்தன்வா மகன் அருணா. அருணா மகன் திரிசங்கு. திரிசங்கு மகன் அரிச்சந்திரன். அரிச்சந்திர மகன் லோகிதாஸ்வா. லோகிதாஸ் ஹரித். ஹரித் மகன் சஞ்சு. சஞ்சு மகன் விஜய். விஜய் மகன் பாகு. பாகு மகன் சாகாரா. சாகர அசமஞ்சன். அசமஞ்சன் மகன் அன்சுமன். அன்சுமன் மகன் திலீபன். திலீபன் மகன் பகிரதன். பகீரத மகன் சுருத். சுருத் மகன் நபக். நபக் மகன் அம்பரீஷ். அம்பரிஷ் சிந்துவி. சிந்து மகன் பிரதயு. பிரதய் மகன் சுருதுவர்ணா. சுருதுவர்ண மகன் சர்வகாமா. சர்வகாம சூதஸ். சூதஸ் மகன் மித்ரஷா. மித்ரசா மகன் சர்வகாமா. சர்வகாம அனரண்யா. அனரண்யா நிக்னா. நிக்னா மகன் ரகு. ரகு மகன் துளிது. துளிது மகன் கட்டுவாங்கிலிப்பன். கட்டுவாங்கிலிப்பன். ரகு. ரகு மகன் அஜன். அஜன் மயந்தான் தயரதன். தயரதன் மயந்தான் ராமன். ராம மயந்தான் லவகுசன். 69 பரம்பரை. இதுதாங்க நம்ம தலைமுறை, நம்ம பரம்பரை. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் 68 தலைமுறைன்னா இது திரைத்தாயுகம். இது 68 தலைமுறை நம்ம சொன்னோம். இந்த 68 தலைமுறை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. அருணான்னு ஒருத்தர் வந்தேன். யாரு 68 தலைமுறை? அருணான்னு வந்தேன். அருணா மகன் யாருன்னா திரிசங்குன்னு வந்தார். திரிசங்கு மகன் யாருன்னா ஹரிச்சந்திர மகன். ஹரிச்சந்திர மகன் லோகிதாசன். ஹரிச்சந்திர நாடகம் அதிகமா அந்த பக்கம் நடத்துறதுனால இதெல்லாம் வருஷப்படி 68 தலைமுறையில ஹரிச்சந்திரன் அதுக்குள்ளதான் இருக்காரு. அந்த ஹரிச்சந்திர மகன் தான் லோகிதாசன். லோகிதாசன் பாம்பு கடிச்சதோட நிப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன். அது வந்து நடத்துறாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நடத்துறேன். லோகிதாசனுக்கு மகன் இருக்காரு. லோகிதாசனுக்கு ஹரித்துங்கிற மகன் இருக்கேன். லோகிதாசன் மகன் யாரு? ஹரித்து. ஹரித்துக்கு மகன் இருக்காரு சஞ்சு. பாத்தீங்களா, வருஷப்படி இவங்கெல்லாம் அவருடைய பரம்பரையில வந்ததுதான் ராமன் என்பது. இப்ப நான் சொன்னீங்களே, ஒரே ஒரு உங்களுக்காக இல்ல, நான் எனக்காக சொல்லல. நம்ம நாடகத்துக்காக இந்த நாடகத்தை நடத்துறதுக்காக கேட்கும். இதெல்லாம் தெரிந்திருந்தால்தான் வள்ளியாக வேஷம் போட முடியும். ஏன் சொன்னா ஹரிச்சந்திரமே லோகிதாசன் சொல்றோம். ஹரிச்சந்திரன் எத்தனை தேசங்களை ஆண்டா?
அரிச்சந்திரன் அவர் 56 தேசங்களை ஆண்டார். அதுதான் இந்த கதையில வர்றது 56 தேசம். ஆமா. கிரேதவன் என்ன கதை நடக்குது? அரிச்சந்திரனுடைய கதை ராமாயணம், மகாபாரதம், கந்தனுடைய கதை. இந்த 4 யுகத்துடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் நீ வள்ளி, இல்லைன்னா வள்ளி இல்ல. அப்ப அரிச்சந்திரன் 56 தேசத்தாண்ட. ஆமா. அது எந்த யுகம்? திரேதாயுகம். என்ன யுகம்? திரேதாயுகம். எத்தனை தேசம்? 56 தேசம். அவர் எப்படி அந்த 56 தேசத்தாண்டார்? போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. என்னமா கோபப்படுத்து வர்ற? வள்ளியை விரட்டம்னா இதை விட வேலை போய் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவான். நீ இதுக்கு மேல என்ன சொல்றது? இது கிரேதா 4 யுகத்துல உள்ளது நீ தெரிஞ்சாத்தான் வள்ளின்னு சொல்லிட்டேன் நான். ஏப்பா 4 யுகத்துல நீ தெரிஞ்சாத்தான் நீ வள்ளின்னு சொல்லிட்டேன். அதுதான் வள்ளி. இப்ப அரிச்சந்திரனை பத்தி 68 தலைமுறையில் இருந்தாரு. எத்தனை தேசம் ஆண்டாருன்னு 56 தேசம் ஆண்டான்னு சொல்லிச்சு. யாருமே எதுக்கு நீ அவட இங்க வாங்கங்க, இங்க வாங்க. அட இருங்க சாமி, நீங்க என்ன கேட்டீங்க? 56 தேசத்தை ஆண்டார்ல. ஆமா. என்னன்னு கேட்டேன். என்னென்ன தேசம் கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். நான் சொல்றேன். நீ அணிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் வருஷகம் லிங்கம் கன்னடம் கன்னடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருது குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சவீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூர சேலம் சோழம் சோழகம் திராவிடம் துருவம் தெங்கனம் கெங்கனம் நெட்டகம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் போட மகதம் மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள் இருக்கு. போதுமா? இந்த வள்ளி திருமண நாடத்துல 69 தலைமுறையை சொன்னாலு 56 தேசத்துல இந்த வள்ளி திருமண நாடத்துல வள்ளி திருமணங்கிற நாடகம் நடக்குது. மகாபாரதம் ஒரு நாடகம் நடக்குது. ராமாயணம்னு ஒரு நாடகம் நடக்குது. அரிச்சனுடைய நாடகம் 4 நாடகத்தையும் கொஞ்ச நேரத்துல அரை மணி நேரத்துல இந்த வள்ளி நாயகம் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே சத்தியமா சொல்றேன். இந்த நம்ம ஒரு ஊருக்கு நாங்க ரொம்ப தூரம் வரணும். காரைக்குடியில 2 மணிக்கு கிளம்பலாம். 2 மணிக்கு நன்றி சொல்லணும். நாடகம் முடிச்சுட்டு யாருமே வீட்டுக்கு போல வந்து சிவகங்கையில வந்து நவீன் ஹோட்டல்ல எல்லாத்தையும் சாப்பிடுறோம், சங்கத்துல தூங்குறோம், குளிக்கிறோம். 2 மணிக்கு வேன் எடுத்துட்டு வந்துடுறோம். வரமாட்டேன் சீத நேரத்தில் யாருமே ஒரு தூரம் வரமாட்டாங்க. உண்மையாவே எனக்கும் அண்ணன் உங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நம்ம கலைஞர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இவரெல்லாம் வர முடியாத சூழ்நிலை வந்திருக்கோம்னா இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் எங்களுக்கு உண்மையாவே தெரியாது. நான் அண்ணன் பலமுறை கேட்டேன். நான் நல்லா ரசிப்பாங்களா, கூட்டம் கூடுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க வாங்க நல்லா ரசிப்பான்னு சத்தியமா சொல்றேன், மனதார சொல்றேன். உண்மையான ஞானஸ்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்னைக்குமே நாங்கள்லாம் நல்லா இருப்போம். வள்ளி நாயகம் நல்லா இருப்பாங்க. இன்னுமே உங்களுடைய ஆசீர்வாதத்தோட பெண்கள் எல்லாம் அப்படி உட்காந்து நாடா பார்க்கறத நாங்க அதிகமா பாக்குறதே இல்லை. ஆனா இங்க உட்காந்து பாக்குறப்ப எங்களுக்கு உண்மையா மன மகிழ்ச்சியா இருக்கு. எங்க கூட பிறந்த சகோதரி என்னை பெற்ற அம்மா இல்லாம இருக்க மாதிரி தெரியுது. அவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க நல்லா இருக்கணும். தெய்வம் நல்ல தெய்வம். 48 நாள் மண்டலாபிஷேகம். இங்க பாருங்க, மண்டலாபிஷேகத்துல அது முடியல இல்ல. மண்டலாபிஷேகம்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். 12 வருஷம் சொல்றோம். சிறப்பு இருக்கு சாமி. சொல்லுச்சுமா என்ன? தெய்வம் முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க அப்படின்னா கற்பர் கிரகத்துல இருக்கும். 2வது 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்துல இருக்கும். 3வது 3 ஆண்டுகள் கொடிமரத்துல இருக்கும். 4வது 3 ஆண்டுகள் கலசத்துல இருக்கும். அப்ப நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். அதுதான் கும்பாபிஷேகம் வைக்கிறோம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை நடக்குது இல்ல, ஒவ்வொரு நாள் நடக்குது இல்ல. ஏன் 47, 45, 43 வைக்கலாம்ல? ஏன் 48ல வைக்கிறாங்க? அதுக்கு சிறப்புகள் இருக்கு சுவாமி. மனிதர்களுக்கு 48 மண்டல அபிஷேகத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு மனிதனாக பிறந்தால் 27 நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 12 ராசிகளிலே ஒரு ராசியில் பிறக்க வேண்டும். நவ கிரகம் 9 ஒரு கிரகத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் அதுதான் 48 மண்டல அபிஷேகம். 27 நட்சத்திரம் 12 ராசி 39 9 கிரகம் 48. இதுதான் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒற்றுமை உண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக 48 நாள். என்னதே நம்ம உடம்புக்கு வைத்தியம் பார்த்தனாலும் 48 ஒரு மண்டலம். 48 நாள் அந்த ஒரு மருந்தை நம்ம சாப்பிடணும். தெய்வத்துக்கு மாலை போட்டு போனாலும் உண்மையாவே 48 விரதம் இருக்கணும். ஏதாவது ஒரு நாளை விட்டுட்டோம்னா அந்த நாள்ல நம்ம நட்சத்திரம் மாட்டிக்கிறோம். ஏன் 48 நாள் இருக்கணும்? ஏதாவது ஒரு நாளை விட்டுட்டு நம்ம குறிப்பிட்ட நாளை முடிச்சு போகா, ஒரு வாரத்துல மாலை விட்டு போகா அப்படின்னா ஏதோ ஒரு நட்சத்திரம் மாறிடும், ஏதோ ஒரு ராசி மாறி. அதனால 48 நாள் முழுமையாக நாம் இருக்க வேண்டும். 27 நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயில்யம் மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரம். 12 ராசி மேச ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். 12 ராசி 9 கிரகம். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள். ஆமா, இந்த பூரா கூட்டினா 48. அதனாலதான் 48 மண்டலாபிஷேகம். இன்னைக்கு இந்த மண்டலாபிஷேகத்தை நெருங்கி அந்த நாட்களிலேயே நாங்க வந்திருக்கணும். அது அண்ணன் சொன்ன மாதிரி இது மாதிரி ரசிப்பாவளோ ரசிக்க மாட்டாவளோ நாங்க நினைச்சு வந்தோம்.
உண்மையா அப்படியெல்லாம் ரசிப்பீங்கன்னு நாங்க தெரிஞ்சிருந்தா இங்கேயே நாங்க இந்த பகுதியிலே ஏதோ ஒரு சங்கத்துல உட்காந்து நாங்க இந்த பகுதி ஊரா நாடா சொல்லு. அந்த அளவுக்கு உங்களுடைய ரசிப்பு தன்மை ஆசீர்வாதம் இருந்தால் அதுவே போதும். தெய்வத்தின் அருட்கடாட்சம் இருந்தால் அதுவே போதும். உண்மையாவே இசைக்கலைஞர்கள், அருமையான இசைக்கலைஞர், இவருடைய ஒற்றுமை இன்று வேண்டும். அருமையான ஒளிபெருக்கி நிலையம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமே அதுதான். எங்களுக்கு ஒளிபெருக்கி நிலையம். ஏன்னா ஒரு ஊர்ல நாங்க இந்த பகுதியில வந்துட்டு நாங்களே மைசெட் கட்டினா நாங்களே லைட் கட்டினா நாங்களே கொட்டை போட்டோம். அந்த பயம் இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், அருமையான ஒளிபெருக்கி நிலையம்னு. உங்களுக்கும் சரி, இயக்குனருக்கு நன்றி. இந்த ஒளிபெருக்கி நிலையத்தை தேர்வு செய்த கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருமையான இசைக்களுடைய ஒற்றுமையும் என்று நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் துறையின அதுக்காக உங்களுக்கும் இந்த இடத்திலே கலைகளை எங்களுடைய ஆசீர்வாதமா உண்மையாவே இருக்கிற எங்களுடைய ஆஸ்தான வித்துவான்கள் அவர்கள் ஒவ்வொரு பாடலுக்கு நீங்க சிங்காரவேலனை நாடகத்துறையில யாருக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கச்சேரியில கேள்விப்பட்டீங்க. அந்த நாடகத்துறையில எனக்கு தெரிய சிங்காரவேலை அந்த பாடலை பாடிய வள்ளிநாயகம் அந்த வள்ளி இந்த நந்தினியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு திறமை இருக்கிறது. அதுபோல அதற்கு இசை வைப்பதற்கு மிகப்பெரிய எப்படி அந்த நாதஸ்வரத்துல சுரங்கள் எல்லாம் வாசிப்பார்களோ அதே மாதிரி அப்படியே அந்த பெட்டியில சுரங்களை வாசித்து மக்களிடத்திலே கரகோஷம் வாங்கிய அழகேசன் அவர்கள் மிக சிறந்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி. அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல மிருதங்க சக்கரவர்த்தி நீங்க எத்தனை பேரை பாத்துறீங்க பாத்தீங்களா? என்னைக்குமே வாசிப்பாங்க, பொண்ணப்போல் சொல்லிட்டு வாசிக்கிறாங்கன்னா நம்ம ஆவுடையார் கோயில் மண்ணின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரு. ஆவுடையார் மண்ணின்றத பி மோகன்தாஸ் அவர்கள் மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன மன்னவன் வந்தார். எத்தனை பாட்டுங்க. அதை விட எங்களுக்கு பாருங்க சிங்கக்குட்டி வந்து பாருங்க, பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, நடிப்புக்கு நடிப்பு, ஒட்டுமொத்த உருவம் கொண்டு வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய திறமை. ஜோதி என்னை என்னைக்குமே தெய்வமயமாக எங்கள் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். அடிபட்டகள் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாக மாறுகிறார். வள்ளிநாயகம் எத்தனை வள்ளி பார்த்துக்கலாம், அழகா இருப்பாங்க. ஒரு சிலர் இனிமையா பாடுவாங்க, ஒரு சிலர் அதிரையா பேசுவாங்க, ஒரு சிலர் நளினம் ஆடுவாங்க. ஆனால் இறைவன் கொடுத்த சொத்து எப்படி தெரியுமா? அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு உருவமாக இங்கே கொடுத்திருக்கிறார் கே நந்தினி அவர்களே. உங்கள் ஆசீர்வாதத்தோடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேச்சுக்கு சொல்ல குறைஞ்சது 3 மாதமாவது நிறுத்தாம பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லம். இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், நிறைய கதைகளை சொல்லுவோம், நிறைய தத்துவங்கள் உலக சொல்லுவோம். இந்த நாடகத்துல சொல்ல முடியும், மற்ற எல்லா நாடகத்திலையும் அந்தந்த கதையின் பிரகாரம் அது மட்டும் தான் போய்கிட்டே. நாங்க எல்லா கதையும் பேச எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம். மக்களுடைய அனைத்து சரித்திரங்களையும் படிக்கணுங்கிற படிச்சாக்கே இந்த வள்ளியர் நடிக்க முடியும். அந்த வகையிலே இதுவரையிலும் நீங்கள் அரிச்சந்திர நாடகங்களை பற்ற புராண இதிகாச நாடகங்களை ரசித்த நீங்கள் இந்த வள்ளியர் ரசித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதாபாத்திரம் இன்று வருகிறது. என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். ஆமா, வள்ளியம்மா எவ்வளவுதான் அவங்களோட திறமை இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு பூரா ஒரு கேள்வி கூட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாங்க. என்ன ஒரு 100 பேருக்கு எல்லாமே சொன்னாங்க. ஆமா, அப்படி என்னதான் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்தது நீங்க. ஒரு தூண்டுகோலா இருந்து அவங்களுக்கு ஒரு திறமையை வெளிக்கொண்டு வந்தது நீங்க. அதான் ஆசிரியர்ங்கிறது. கற்றாரே கற்றார். ஒரு படித்தவரும் சேர்றப்ப பல கருத்துக்கள் அப்பதான் வெளியாகும். நன்றி நன்றி. நீங்க சொல்றது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா விளக்கும் விளக்கல்ல, அணையிற விளக்கு நிறைய இருக்கு. அணையா விளக்கு அப்படின்னா கே நந்தினவர்கள் அணையா விளக்காக திகழ்கிறார்கள் என்பது மாற்றுக்கிறது முடியாது. நீங்க விளக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. விளக்க வைப்போம், அதுல எண்ணெய் ஊற்றுவோம், திரிய போட்டு விளக்கு வைப்போம். அதானே எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதானே எல்லாம் உண்மை. ஆனா எங்கேயாவது விளக்குல தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏற்றுமா? ஏற்றுமான்னு கேட்டேன். ஆனால் தண்ணி விளக்குல தண்ணியை ஊற்றி திரிய போட்டு விளக்கு ஏற்றினார் 63 நாயன்மார்களில் ஒருவன். யார் அவர் என்றால் நபிநந்தியடிகள் நாயனார். வந்துருச்சே, அவர்தான் தண்ணி ஊத்தி ஏற்றினாரு. தண்ணியை ஊத்தி பச்சை தண்ணியை ஊத்தி விளக்கு ஏற்றினவர் பாரியா. 63 நாயன்மார்கள் நபிநந்தியடி நாயனார். எல்லா வள்ளியும் தெரிஞ்சிருக்கணும். 63 நாயன்மாரையும் தெரிஞ்சு வச்சாத்தா வள்ளி, இல்லைன்னா வள்ளி இல்லைங்க. அதிபட்ட நாயனார், அப்புதியடிகள், அமர்நீதி நாயனார், அறிவட்டாய் நாயனார், ஆனாய நாயனார், இசை நாயனார், இடைமொழி நாயனார், ஏற்பகை நாயனார், இளையான் குடிவார நாயனார், உத்தர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாதி நாயர், ஐயடிகள், காடபர்கோன், கண்ணப்ப நாயனார், கணப நாயனார், கணம்புள்ள நாயனார், கலிகம்ப நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், குங்கிலிய நாயனார், குளச்செரி நாயனார், கோச்செங்கல் சோழன், சிறப்புடி நாயனார், பெருமாள் நாயனார், சோம சிவா நாயர், தண்டீர்கள் நாயர், சிறுகுறிப்பு துணைனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயர், வாயு நாயர், விரண்பட்ட நாயனார், மானக்காஞ்சாரனார்கள் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் இருக்காங்க. சிவபக்தர்கள் அவர்கள்லாம் பட்ட திருநீர் பட்ட போட்டு போகணும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்க உண்மையாக இந்த நிறைய கதை நாங்க நடத்த வேண்டியது இருக்கு. இதுலயே உங்களை சொன்னதுனால உடனே இந்த நாயனார்கள் பூரா பச்சை தண்ணி சொல்ற காரணம் யாரு தெரியுமா? நீங்க இந்த ஒரு வார்த்தை கேள்வியை கேட்டதுனால நாதருக்கு ஒரு கைதட்டு. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயம் கேளுங்களேன், இந்த நம்ம ஒரு நாடகம் வெற்றி பெறுமே ஆனால் நந்தினி மட்டும் தனியா போய் ஒரு நாடகம் நடித்தா அந்த நாடகம் வெற்றி பெறாது.
பெருமாள்ராஜ் மட்டும் ஒரு நாடகத்தில் நடித்தால் நாடகம் வெற்றி பெறாது. துரைராஜன் மட்டும் தனியா போனாலோ, அங்கே அழகேசன் மோகன்தாஸ் அண்ணன் அரியணை அண்ணன் தனியா போனாலும் நாடகம் வெற்றி பெறாது. ஒரு நாடகம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒட்டுமொத்த 9 பேரும் இசைக்கலைஞரும் நாடக கலைஞரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த நாடகத்திலே இந்தந்த நடிகர்களை போட்டால்தான் அந்த நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனுடைய இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நீங்க ரசிகர்கள் ஊர் கிராம பொதுமக்கள் இப்படி தேர்வு செய்ததால் மாரிமுத்தனை இந்த மாதிரி தேர்வு செய்து இவர்கள் எல்லாம் அழைத்து வந்தனால்தான் ஒரு நாடகம் வெற்றி பெறுகிறதே தவிர வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு வரக்கூடியவர்களை சந்திக்க வேண்டும் அவரிடத்தை பரப்புறான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? நீங்க என்ன ரகசியம் சொன்னாலும் நம்ம யார்த்தையும் சொல்ல மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கண்ணே. இனிமேல் நாடகத்துக்கு கூப்பிட்டா படக்குன்னு பேக்க தூக்கிட்டு வேன்ல ஏறாதீங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டு வாங்க. ஊர் எந்த ஊர் தானே? அங்கிருந்தே கேட்டுட்டு தானே வந்தோம். ஊர் எந்த ஊர் கேட்டுட்டு வர சொல்லல, இன்னைக்கு யாரு வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நினைச்சேன் நீ எப்படியா இருந்தாலும் என்னை தூக்கி கொண்டு கீழே போட்டுருன்னு நினைச்சேன். தயவுசெய்து 1.5 மணி பேர் கேணிகளை எட்டி பார்க்க மாட்டி தள்ளிடுவேன். கதையினுடைய பாடலை பாடிவிட்டு தருகிறே நன்றி
பேசுங்க. வள்ளிநாயகம், சுவாமி ஏன் அவன் பெருமையை பேசுகிறோம் என்று கேட்கிறீர்கள்? ம் உங்களுக்கு நான் நல்ல மணாளன் பார்த்து வந்தேன். வேணாம் என்னம்மா அவசரம் வேண்டாங்கிற? வேணாம் விடுங்க. பார்த்துட்டு வந்து கணவனுடைய பெயர் யாருன்னு சொல்ல நீங்க சந்தோஷம் எடுத்துக்கிறீங்க. சரி யாருன்னு சொல்லுங்க. முருகப்பெருமானுடைய ஐயா சாமி வேணாம் நான் கிளம்புறேன். என்னம்மா நீ வாட்டி சொல்லிட்டு போற? ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் நால்மருகன் செந்தில் வேலவன் முருகப்பெருமான் உனக்கு மாப்பிள்ள வேண்டாம். யார்கிட்ட பேசுறீமா? நாரதர்கிட்ட பேசுறியா? ஒரு பெரிய மனுஷன் வந்து கட்டிக்க சொன்னா வேணாம் 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 கடியே அவர் காலில் விழுதா கூட கெஞ்சுறாரு. நான் எப்படியா கெஞ்சுறேன்? ஏன் மாப்பிள்ள வார்த்தை தப்பா? இந்த அம்மா வேணான்னு வந்து அவசரம் பிரம்ம கொடுத்ததுல நான் முதல்ல சொல்லல வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் வேணாங்கிற நீ. ஏங்க நீங்க முன்னாடி கல்யாணம் சொன்ன உடனே கூட கல்யாணம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் பேரை சொன்னதை தெரிச்சு அடிச்சு ஓடணும்னு தோணுது. ஏன் தேவையில்ல? வேணாங்க எனக்கு வேண்டாம். நான் சொன்னா நினைத்தபடி நடத்தி வைப்பேன். என்னது அப்படியா? அல்லப்பா காலம் என்ற காலத்தை நீ விடுத்து அவளுக்கு தோசனை எடுப்பதில் கொடுத்து சொல்லாதவனுக்கு ஒரு நாரதருக்கு மரியாதை மதிப்பு பேசு சரியா? உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சீனமே உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சீனமே பலத்தவனை கொள்ளாத மாநிலை எனக்கு பறந்து கொண்டு இசை கவர்ந்தது போதும். எப்ப நாங்க போவீங்க? வேறொரு வறுமையை சொந்தம் ஆறு முகனை அடைந்தால் அதை பயன்படுத்த குட்டி கொடுப்பது உங்களுக்கு ஓத்திரத்தின் முறையோ? யாரை பார்த்து கூட்டி கொடுப்பது? உங்களை பார்த்துதான். கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் ஐயா போட்டு கொடுப்பதங்கள் கோத்திரத்திலே வாசிக்க முடியுமா முடியாது? கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் நீ என்ன சொல்ல கேட்க மாட்டாரு. நான் சொல்ல முறை மனப்படுத்தி வைக்காவிட்டா நான் பிரம்மபுத்திர ஆகுவது நான் அறிந்த பிரம்மபுத்திர சபதம் சக்தி வருகிறேன். நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். கலகம் செய்தார் சென்று விட்டார். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்பா? நாரதர் வந்தார் கலகம் செய்தார், நீங்க போட்ட போடுறதை நிறுத்து ஓடி விட்டார். தப்புச்சம் பொழச்சம்னு ஓடிட்டார். சும்மா இருக்காங்க. வந்து விட்டார். நான் கேக்குறேன், நாரதரை பேசிக்கிட்டே பேசிருப்பாங்களோ? நாரதர் பெத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. என்னன்னு இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்க முடியல, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருள் காட்சிகள் தரட்டும். மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.